வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. குட் மார்னிங் மலேசியா. இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி என் கூடவே இருந்த நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ காலையில் 5 மணி, 720 ரொட்டி 2 பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் போய் தான் அதை முடிக்கணும். ஓகே வாங்க. இன்றைக்கி 2 மணி நேரம் முன்னாடியே நாள் ஆரம்பிக்குது. நண்பர்களே, 720 ரொட்டி நான் எவ்வளோ நேரம் வீசி முடித்தேன். இவங்க 2 பேரும் 1 மணிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ நேரம் வீசி முடித்தேன். இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்த அமைக்க போகிறான், ஒருத்த வேக வச்சு போட்டுருக்கான். ஃபுல் டென்ஷன் ப்ரோக்கிறான். இந்த ஒரு பாக்ஸு, ஸோ இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. ஓகே, முடிச்சாச்சு. வீசி முடிச்சுட்டேன். அதுதான் அங்கே மேலே ஆட்கள் மட்டும்தான், மேலே இருக்குல்ல, அது மட்டும்தான் முடிஞ்சிச்சு. சனி ஓகே. அந்த பச்சை கலர் பாக்ஸு, பச்சை கலர் அட்டைப்பொட்டி, பச்சை கலர் பாக்ஸு, சிவப்பு கலர் பாக்ஸு, அது ஃபுல்லாக ரொட்டி இருக்குது. 720 ரொட்டி காம்ப்ளீட்டு. ஓகே, அது வந்துட்டு ஒரு ரொட்டி மேசை. இது வந்து என்ட்ரன்ஸ், அது வந்து ஸ்டோர் ரூம், அதுவும் ஸ்டோர் ரூம், பாத்ரூம் இருக்குது. இது வந்து கை கழுவுற இடம். அங்கே கண்ணாடி. அந்த சிவப்பு கலர், அந்த கருப்பு கலர் பொட்டி வந்து தோமியம் மாஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணால் அதில் இந்த பேப்பர்ஸ் வரும். அது வந்து தோமியம் மலாயு ஸ்டைல் தாய் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொட்டி. அந்த தோமியத்துக்கும் ரொட்டிக்கும் அந்த ஓரத்தில் இருக்கு பாருங்க, அது வந்து கோரிங் மாமா ஸ்டைல், இந்தியன் ஸ்டைல் ஃபாஸ்ட் ஃபுட். அது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள ஒரு பாதை போகுது, அது வந்து கிச்சனுக்கு போகுது. அங்கே காட்டுறேன். அப்புறம் இது ரொட்டி. அப்புறம் இது வந்து டீ மாஸ்டர். அங்கிட்டு வந்து கவுண்டர். இது வந்து சாப்பாடு பற்ற. இது வந்து மால் உள்ள வந்து மால் இருக்குது. அந்த வழியிலேருந்து கஸ்டமர்ஸ் வரக்கூடிய இடம். கவுண்டர்கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் வரலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ கிச்சன் சொல்லியிருந்தேன்ல, அப்படியே வாங்க காட்டுறேன். கேமராவில் பார்க்கும்போது கடை நம்ம அப்படியே குட்டியோண்டு தெரியுற மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. இது வந்து சிஸ்டம். ஆர்டர் வர்றதெல்லாம் நம்ம இதில் தான் வந்து பண்ணணும். இதான கார்ட்ஸ், பில் கார்ட்ஸ், இதெல்லாம் பில் கார்ட்ஸ். சொன்னல, இது வந்து ரொட்டி, இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட், கிச்சன் உள்ளே இருக்குது. கிச்சன் இப்போ சுரேஷும் கேரளாக்காரர் தான் இப்போ சமையல்காரரு. அவரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்துட்டு நம்ம தம்பி கைபந்தாரி ஹெல்ப்பர், சமையல் மாஸ்டர் ஹெல்ப்பர். இது வந்துட்டு ஒரு ஐஸ் பெட்டி, அது வந்துட்டு ஒரு ஐஸ் பெட்டி. இது வந்துட்டு கவுண்டர். இது வந்து நாசிலமான்னு சொல்லுவாங்க. நாசிலமா தேங்காய் சோறுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு அப்பளம். இது ஃபுல்லாக தான் இப்போ வந்துட்டு அந்த குழம்பு கொண்டு வந்து வைப்பாங்க. இது வந்துட்டு இந்த நீராவியில் அது வந்துட்டு ஹீட்லேயே இருக்கும். நீராவினால அது வந்துட்டு ஹீட்லேயே இருக்கும். இந்த ஒரு லைட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட் வந்துட்டு ரொம்ப ஹெவியான பவர் உள்ளது. இந்த லைட் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கன் ஹீட்லேயே இருக்கும். சுவிட்ச் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே தான் சாப்பாடு வைப்போம். சாப்பாடு கஸ்டமர்ஸ் வந்து வரிசையில் நிற்பாங்க. அப்படி போட்டு கொடுத்தோம்னா உள்ளே வந்து சாப்பாடு அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டு காய்கறிலாம் வைப்பாங்க. இங்கே வந்துட்டு சிக்கன், அப்புறம் மீன், இதெல்லாம் வந்துட்டு பொரிச்சு வச்சுருப்பாங்க. எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாம் குழம்பு, அப்புறம் சீ ஃபுட், அது இதெல்லாம் எல்லாமே இருக்கும், எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் இந்த டிவிலையும் ஃபுட்பால் பார்க்கலாம், அந்த டிவிலையும் ஃபுட்பால் பார்க்கலாம். நாங்கள் இந்த கடைக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ அந்த இடத்துல டிவி இருந்தது. நாங்கள் வந்த 2வது நாளில் அந்த டிவியை காட்டிட்டு நாங்கள் வந்து புது கடைக்கு, அந்த கடைக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. இன்னொருத்தனை சொல்லிட்டேன், மறந்துட்டேன். இது வந்து பாகிஸ்தான்காரன், நான் மாஸ்டர். சிக்கன் தந்தூரிலாம் இருக்கும்ல, அதான்
ஓகே, மணி இப்போ 6:30. கடை திறக்க இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. நம்ம ரெஸ்ட் எடுப்போம். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு கடை திறக்க 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணணும், தோசை மாவு கரைக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்போ தான் நம்ம சப்ளையர் ஆச்சே, ரெஸ்ட் எடுப்போம். 7 மணிக்கு வந்து கடை திறப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது அங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஃபேன் ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த ஃபேனில் போய் உட்காந்தா சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு இருக்குமையா. போய் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். இதுக்கு பேர் 100+ சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குளுக்கோஸ் மாதிரி. ஓகே, February 5 நான் ஊருக்கு போயிடுவேன். இன்றைக்கி மெடிக்கல் போடணுமாப்பா. ஐயோ, 100+ குடிச்சிட்டு இருக்கேன். வாழைப்பழம் சாப்பிட்டேன்னு காலைல. என்னது, என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நண்பர்களே, இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னா மெடிக்கல் போட போயிட்டுருக்கோம். இதான் நம்மளோட பாஸ்போர்ட்டு. திரும்ப பார்க்க முடியாது, பார்த்துக்குங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். அதாவது இந்த ரெனியூல் பண்ணும்போது பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இதான்ப்பா பாஸ்போர்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பர்மிட் ரெனியூல் பண்ண வந்துருக்குறோம். கடையில் நான் பர்மிட் ரெனியூல் இந்த மெடிக்கல் போட பர்மிட் ரெனியூல் பண்ண வரல, மெடிக்கல் போட வந்திருக்கோம். நம்ம கடைக்கு மேலே தான், மாலுக்குள்ளே தான் இருக்கோம், தெரியுதுல்ல. பார்க்குறாங்க. ஓகே, இங்கே தான் ரெனியூல் பண்ண போகிறேன். மெடிக்கல் போட போகிறேன். நான் வந்துட்டு மெடிக்கல் போட போகிறது நம்ம கூட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பிடிக்கல. என் கூட வேலை செய்கிற யாருக்குமே பிடிக்கல. ஐயோ, இன்னொரு வருஷம் வேலை செய்ய போகிறேன்னா ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஓனர் இருந்தால் நடிச்சுக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி. நம்மளை பார்த்தாலே பயப்படுறாங்க. ஆனால் நம்ம மெடிக்கல் போட்டு ஊருக்கு போக போகிறோன்றது அவங்களுக்கு தெரியல. நான் வேலை பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எதாவது நினச்சிட்டு போட்டோம். வயிற்றுச்சல் இதையும் வந்து நம்ம தமிழால் அந்த அருள்னு ஒரு ஆள் சொல்கிறேன்ல, கொஞ்சம் கூட மனசில் வந்துட்டு நல்ல எண்ணங்களே கிடையாது அந்த அளவுக்கு. ஆனால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. சரி, பண்ண பார்த்துக்கலாம் வாங்க. இப்படிலாம் பண்ணியே தான் என்ன இந்த கடையில் ஒரு ஆளாக உருவாக்கி விட்டாங்க. ஏன் பெரிய கதைங்க. சரி வாங்க, மெடிக்கல் போட போவோம். தொப்பி போட்டு தலை கலைஞ்சு போச்சு. நிறைய படிய மாட்டேது. பாருங்க, மலேசியா போலீஸ் கார் காட்டுறேன் உங்களுக்கு. அதுதான் மலேசியா போலீஸ் வாகனம். மணி 12:15 போகுது. இன்னொரு 3/4 மணி நேரத்து வேலை. பிளட் டெஸ்ட் எடுத்தது கையை ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஆயிடுச்சு. வேலை போயிட்டுருக்கு நண்பர்களே. இதுதான் கடை. இங்கே என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? எங்கள் கடை புதுசாக ஒரு கடை திறந்தப்போ அந்த கடைக்கு தான் நாங்கள் வந்தோம். அப்போ இது போல் தான் நாட்டம் ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டு அது இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாளுக்கு உண்டான 2ஆம் பகுதி ஆரம்பிச்சிருச்சு. மணி 7 போகுது. எங்கள் முதலாளி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நீ சென்னை ஏர்போர்ட்டுக்கு உனக்கு டிக்கெட் போடவா, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட் போடவா அப்படின்னு சொல்லி. நான் திருச்சின்னு சொல்லியிருக்கிறேன். திருச்சி தான் வருவேன். வந்தா இல்லை, வரும்போது திருச்சி வருவேன். வியூஸ் பாருங்க. இன்னைக்கு தேதி 29. February 5 பர்மிட்டு முடியுது. எப்படியும் February 3, 4 நாம் போகிற மாதிரி இருக்கும்.
முடிஞ்சு மலேசியா. ஓகே, ஒரு வேலை பார்ப்போம். ஒரு விஷயம் சொல்லணும். காலையில் அந்த 720 ரொட்டி இருக்குல்ல, அந்த ரொட்டியை வந்துட்டு மேசையில் அந்த சிவப்பு கலர் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? க்ரீன் கலர் பாக்ஸ் ஒன்று, ஒரு அட்டை போட்டியில் ஒன்று. ஓகே, அதில் சிவப்பு கலர் பாக்ஸ் ஒன்று பெருசாக இருந்துச்சுல, க்ரீன் கலர் பாக்ஸையும் அந்த க்ரீன் கலர் அட்டை பொட்டியும் கொண்டு போய் ரெண்டையும் வச்சாச்சு காரில். அந்த பாக்ஸை வந்து எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், அதில் சாப்பாடு மேசையில் இருந்துச்சா, 2 கையிலும் இப்படி தூக்கணும் பாருங்க, அப்படியே முதுகு மூச்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. சரியான வலி காலையிலேயே. அதோடய வேலை பார்த்தேன். அப்புறம் அதோட போய் தான் மெடிக்கல் போட்டிருந்தேன். அதோட வந்து தான் இப்போ படுத்து தூங்கினேன். முடியல, இப்படி திரும்ப முடியல, இப்படி மூச்சு பிடிச்ச மாதிரி ஆகிட்டே 2 முதுகும் வலிக்குது பயங்கரமா. சம்திங் ராங். ஊருக்கு போய் தான் சரி பண்ணணும். போயிட்டு வரலாம். இப்போ வேலைக்கு போயிட்டு மலேசியா திரும்ப வரலாமா என்னன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. மணி கரெக்டாக நைட்டு 12 மணி. வேலை முடிஞ்சு வெளியாகிட்டேன். நம்ம தம்பி அஜீஸ் இன்னும் வந்துட்டு சாப்பாடு கட்டாமல் இருக்கான். அதனால் அவன் இன்னும் வரலை. ஓகே, அதனால் அவனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கான் அவன் நைட்டு சாப்பிட. ஓகே, நாம் இப்போது மேலே ரூமுக்கு போக வேண்டும். அங்கே இருக்கு ரூமு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் காட்ட முடியாது. அதான் மலேசியா நிலா பார்த்துக்குங்க. அப்புறம் இதெல்லாம் காட்ட முடியாது. தம்பி வந்துட்டான். புதுசாக ஷூ வாங்கியிருக்கான். இதான் கடை பேர், ரெஸ்டாரண்ட் இலியாஸ் மஜூ. இது மாதிரி போஸில் ஒரு காட்டணுமா? இருங்க, அவனை ஃபோட்டோ எடுப்போம். எடுத்துட்டேன் ஃபோட்டோ. அப்புறமா அனுப்பிவிடுவோம். இதான் நம்ம கடை பார்த்துக்குங்க. அந்த பக்கம் மால், அந்த ஷட்டர்லாம் பூட்டிருக்குல்ல, அதெல்லாம் மால் வந்துட்டு பூட்டிருக்கு. அந்த ஷட்டர் உள்ளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடைக்கு வெளியே இருக்கிற ஷட்டர், அதெல்லாம் அந்த மாலை வந்துட்டு பூட்டியிருக்காங்க. மற்றபடி ரூம் அங்கே இருக்குது. ரூமுக்கு போக போகிறோம். பொண்ணு மாதிரி ரேஷன் கொடுக்குறான். சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க மீள்றதுக்கு. ஓகே, வாழும்போதே நரகத்தை பார்ப்பீங்க இந்த பழக்கத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா. அதனால் இந்த போதை பழக்கங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு சும்மா அப்படியே ஆழம் தெரியாமல் காலை விட்டு அடிக்ட் ஆகி அப்புறம் அவஸ்தைப்படாதீங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.